ஸோ அது என்ன ஏதோ ஸ்கேன் பண்ணுறாங்க என்னன்னு தெரியல. இல்லை, இது எல்லாமே நாங்கள் அந்த மல்டிபிள் யூனிட்ஸில் ஸ்கேல் பண்ணும்போது we have developed lot of tech stack. ஓகே, அதாவது நீங்கள் அங்கே சோர்சிங் பண்ணுறதுலேருந்து இந்த வேலை ஆரம்பிச்சிடும். கோட் அண்ட் ஷீப் மட்டும் எடுத்து தனியாக ஒதுக்கி பார்த்தோம்னாலே $12 பில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் நடக்கக்கூடிய ஒரு. அப்புறம் எந்த ரீஜன்லேருந்து வருது? ராஜஸ்தான்லேருந்து வருதா, உத்தரப்பிரதேஷ்லேருந்து வருதா, மத்திய பிரதேஷ்லேருந்து வருதா, எந்த சீசன்லேருந்து வருது? ஏன்னா ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒரு சீசன் இருக்கும். அந்த சீசனில் வந்து என்னென்னா கோட்ஸ் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். அந்த ஆஃப் சீசன் போயிட்டீங்கன்னா அதோட மீட் அவுட்புட் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ தான் சொல்லுவாங்களே, இப்போ சிக்கன் இந்த பீஸ் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரெஸ்ட் பீஸ் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கோட்டுக்கு கன்சியூமர் வாங்குற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா கோட்டுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும்? இந்த மாதிரி ஒரு யூனிட் செட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும்? இந்த யூனிட்க்கு வந்து அப்ராக்சிமேட்டாக கூட இப்போ நிறைய ஆடுகள் வந்து நான் பார்க்க முடியுது. ஒரு நாளைக்கு இல்லை ஒரு வாரத்துக்கு சுமார் எத்தனை ஆடுகள் நம்ம வியாபாரம் செய்கிறோம், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்? வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு another episode of GV's Day Out with me, GV. இன்னைக்கு நம்ம தேர்ட் எபிசோடுக்கு வந்து புழலுக்கு தான் வந்திருக்கோம். இது ஒரு சீரிஸ் மாதிரி போயிட்டு இருக்குங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து சிகே குமர்வேல் சாரை வச்சு நேச்சுரல்ஸ் ஆஃபீஸில் எடுத்திருப்போம். அந்த இடத்துல வந்து கூமாப்பட்டி தங்கபாண்டி அவர்கள் எதர்ச்சியாக வந்திருப்பாரு. உடனே நீங்கள் எல்லாமே வீடியோட கமெண்ட்ஸில் இவர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காரு, இவர் வச்சு ஒரு இன்டர்வியூ எடுங்கன்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ செகண்ட் எபிசோடும் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியாச்சு. கூமாப்பட்டி தங்கபாண்டி அவர்கள் செம்ம இட்டு 2 வீடியோமே பேக் டு பேக் இட்டு. அதில் வந்து அவர் சொல்லியிருப்பாரு, நான் மேய்ச்சல் தொழில் தான் பண்ணிட்டு இருக்கேன், ஆடு மாடு நான் மேய்ச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எனக்கும் பர்சனலாக நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ அதற்காக தான் நம்ம இந்த மீட் ஷாப் அப்படின்ற இடத்துக்கு புழலில் வந்து வந்திருக்கோம். இவங்க ஹோல்சேலாக வந்து ஆடுகள் வந்து விற்பனை செய்கிறாங்க. ஸோ இவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்களும் என்ன போல மட்டன் பிரியாணிலாம் வாங்கி செஞ்சாங்க நல்லா சாப்பிட்ற ஆளுப்பா, ஆனால் அதை பற்றி அவ்வளோ தெரியாது, இல்லை ஒரு பிஸ்னஸ் மாடலாக கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஹோல்சேலாக வாங்கினாலும் சரி, இல்லை ஒரு கன்சியூமராக நீங்கள் வாங்கினாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். கீழே கமெண்ட்ஸில் அடுத்து நம்ம என்ன வீடியோ எடுக்கலாம் அப்படின்ற உங்கள் ஐடியாவும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க போய் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். ஹாய் கணேஷ், தேங்க்ஸ் ஃபார் கமிங் கணேஷ். எஸ், நம்ம கூட வந்து மிஸ்டர் அப்பாஸ் தான் இருக்காரு, CEO அண்ட் co-founder ஆஃப் த மீட் ஷாப். இவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். ப்ளீஸ். வணக்கம் ஃபைனலி வியூவர்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் கிவிங் அஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ப்ளஷர் இஸ் ஆஸ். எல்லாமே ஆடியன்ஸ் கேட்டிருந்தாங்க இந்த பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஸோ அவங்களுக்காக தான் நம்ம டேரெக்டாக வந்து நம்ம யூனிட்டுக்கே போயிடலாம். ஸோ வாட் ஸோ ஸ்பெஷல் இந்த மீட் ஷாப்? இந்த இடங்களில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கணேஷ், நீங்கள் இந்த மார்க்கெட் சைஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் வெரி ஹியூஜ். ஓகே, இந்த கிராசரி அப்படிங்கிற இந்த மார்க்கெட்டில் இந்த மீட் அண்ட் சீ ஃபுட் அப்படிங்கிற இந்த ஒரு செக்மெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் க்ளோஸ் டு $100 பில்லியன். அதாவது கோட், ஓகே, கோட் மட்டும் இல்லை, கோட், ஷீப், ஓகே, சீ ஃபுட் அதாவது மீன், அதுக்கப்புறம் போல்ட்ரி, சிக்கன், அதுக்கப்புறம் எக்ஸ், அது சம்மந்தமான இந்த 3 ஏரியா மட்டுமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் க்ளோஸ் டு $100 பில்லியன் இன் மார்க்கெட் வேல்யூ, மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை இன்னும் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லணும், புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவோட டோட்டல் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் வந்து சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீசஸ் எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா $10 பில்லியன். $1 பில்லியன் 8,500 கோடி ரூபாய் இன்னைக்கு அப்ராக்சிமேட்டாக பார்க்கும்போது 8,500 கோடி ரூபாய். ஸோ சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் வந்து $210 பில்லியன் அப்படின்னா இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி இந்த செக்மெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியோட பெருசு. எப்பா, நான் வெறும் இந்த மீட் அண்ட் சீ ஃபுட்டை மட்டும் சொல்லலை, மீட், சீ ஃபுட், மில்க் பேஸ்ட், டைரி பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா இதோட என்டையர் மார்க்கெட் சைஸ் வந்து பிக்கர் தென் த என்டையர் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி. ஏன்னா பீப்புளை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேரா அப்படின்ற மாதிரி ஒரு வியப்பு வந்து பிரம்மாண்டம் எப்பவுமே இருக்கும். ஆமாம், பட் நீங்கள் சொல்லும்போது அதை விட ஒரு மார்க்கெட் சைஸ் வந்து ரொம்ப பெருசு சொல்லும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், நிறைய பேருக்கு இது ஆச்சரியமாகவும் இருக்கும். சரி, இந்த கோட் அண்ட் ஷீப் வந்து பார்த்தீங்கன்னா கோட் அண்ட் ஷீப்பும் இன்னும் அன்ஆர்கனைஸ்டாக தான் இருக்குது. இப்போ வந்து சிக்கனில் வந்து நீங்கள் சுகுணா சிக்கன் அப்படின்னு பார்க்குற மாதிரி கோட்லேயோ ஷீப்லேயோ ஒரு பிராண்ட் இல்லை, ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் கொண்டு வர முடியல. அப்போ இந்த கோட் அண்ட் ஷீப் மட்டும் எடுத்து தனியாக ஒதுக்கி பார்த்தோம்னாலே $12 பில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் நடக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆல் ஓவர் த வேர்ல்டு, ஆல் ஓவர் இந்தியாவில் மட்டும் 1 லட்சம் கோடி ரூபாய் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி. தமிழ்நாடு மட்டும் எடுத்துட்டிங்கன்னா இந்த கோட் அண்ட் ஷீப் அப்படிங்கிறது 7,000 கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம், ஒரு வருடத்திற்கு 7,000 கோடி ரூபாய் வரைக்கும் வர்த்தகம் நடக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட் இது. ஸோ இந்த செக்மெண்ட் அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது. இந்த செக்மெண்ட் சுகுணா மாதிரி ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் நிறைய இன்னோவேஷன் பண்ணி ஒரு எஸ்ஓபி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்க சுகுணாலேயோ இல்லை வென்காப்லேயோ இல்லை நந்தூஸ்லேயோ ஒரு எஸ்ஓபி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு எஸ்ஓபினா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், எப்படி அதை வாங்குறது, எக்கு குஞ்சு பொறிக்க வைக்கிறது, அதை எப்படி 35 days to 40 daysக்குள்ளே வளர்க்குறது, அதை எப்படி ரீட்டைல் பாயிண்ட்டில் கொண்டு போய் சேல் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எஸ்ஓபி அங்கே இருக்குது. அதே மாதிரி ஒரு எஸ்ஓபி இந்த கோட் அண்ட் ஷீப்பில் இல்லை. இது ஒரு பெரிய வர்த்தகம் நடக்கும், ஜென்ரலாகவே இல்லையா? இல்லை.
ஸோ அப்படி இல்லைன்னு செய்யும்போது அதை டெக் யூஸ் பண்ணி கொஞ்சம் அதுக்கு ஒரு 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 ஸ்ட்ரக்சர் கொடுக்க முடியுமா அப்படின்னு திங்க் பண்ணும்போது கிடைச்ச ஒரு சொல்யூஷன் தான் டிஎம்சி. ஆக்சுவலாக அதனால தான் எங்களோட சைட்லேயுமே நான் இந்த வீடியோ சூஸ் பண்ணும்போது ஓகே பிஸ்னஸை பற்றி பேச போகிறோன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. பட் யார்கிட்ட பேச போகிறோன்னு நான் தேடும் போது தான் உங்களோட ப்ரொஃபைலை ரொம்ப இந்த டெக்னாலஜி அண்ட் நீங்கள் கொஞ்சம் புதுவிதமாக இந்த விஷயத்தை அணுகுறீங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமான லெசன், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கிற முக்கியமான லெசன் நான் இங்கேருந்தே ஸ்டார்டிங்லேருந்தே எடுக்கிறேன். ஏன்னா மார்க்கெட் கேப் இருக்குது, மார்க்கெட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது, மார்க்கெட்டில் எத்தனை காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, எந்த இடங்களில் காம்படிட்டர்ஸ் இல்லைன்றதை நீங்கள் ரொம்ப அழகாக டீகோட் பண்ணிட்டீங்க. எஸ் கிரௌடட் மார்க்கெட்டில் என்ன பிரச்சனை, தட் இஸ் சேச்சுரேட்டட். அதில் இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் தே ஹேவ் ஆல் த ரிசோர்ஸஸ். நம்மள மாதிரி என்ட்ரன்ஸுக்கு வந்து நம்ம மாதிரி ஒரு புது பிளேயருக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு காம்படேட்டிவ் அட்வான்டேஜ் கெயின் பண்ண முடியுமா, அதாவது யாருமே இந்த மார்க்கெட்டில் இன்னும் இதை ஸ்ட்ரக்சராக கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணலை, முயற்சி பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்மெண்ட்குள்ள நுழையிறதும் புத்திசாலித்தனமும் கூட. எக்ஸாக்ட்லி. ஏன்னா எந்த ஒரு பிசினஸாக இருந்தாலுமே அந்த எம்டி ஸ்பேஸை தெரிஞ்சுக்கிட்டு யார் முதல்ல போய் அங்கே ஆக்குபை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எப்பயுமே அந்த ஃபர்ஸ்ட் பிளேயர் அட்வான்டேஜ்னு ஒரு ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக உங்களுக்கு அது இருக்கு நான் நம்புறேன். நம்ம ஃபர்தராக என்னென்ன அப்படி இவங்க சொல்கிற அளவுக்கு உள்ள என்ன இருக்குன்னு நம்ம போய் தெரிஞ்சுக்கலாம். ப்ளீஸ் வாங்க ப்ளீஸ். ஓகே, இப்போ நிறைய ஆடுகள் வந்து இருக்குது, அதுக்கான தீவனங்கள் தண்ணி வந்து எல்லாமே இருக்குது. ஸோ அது என்ன ஏதோ ஸ்கேன் பண்ணுறாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லை, இது எல்லாமே நாங்கள் அந்த மல்டிபிள் யூனிட்ஸில் ஸ்கேல் பண்ணும்போது வி ஹேவ் டெவலப்ட் லாட் ஆஃப் டெக் ஸ்டாக். ஓகே, அதாவது நீங்கள் அங்கே சோர்சிங் பண்ணுறதுலேருந்து இந்த வேலை ஆரம்பிச்சிடும். சோர்சிங் பண்ணும்போது இதே மாதிரி அங்கேயும் வெயிங் கிரேடிங் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது அது ஜிபிஎஸ் டிவைஸ் இருக்கும், இத்தனை இந்த ஸ்பீடில் தான் அந்த வெஹிக்கிள் வந்து ட்ராவல் பண்ணணும்னு இருக்குது, இவ்வளோ நேரம் வந்து அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்னு இருக்கு. இது எல்லாமே வி ஹேவ் டெவலப் த என்டையர் டெக் ஸ்டாக் ஃப்ரம் சோர்சிங்லேருந்து இங்கே என் கன்சியூமர் போகிற வரைக்கும் வி ஹேவ் டெவலப் த என்டையர் டெக் ஸ்டாக். ஸோ அது என்ன பண்ணுறோம் அப்படின்னா கோட்ஸ் வந்து இறங்கின உடனே அதில் எல்லாத்துலேயும் டோக்கனைஸ் பண்ணி மறுபடியும் அதை எல்லாமே அந்த பார்கோட்க்கு எகெயின்ஸ்டாக இப்போ நான் சொன்ன அந்த வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே போடுறோம். என்ன அப்படின்னா ஒரு கோட் வந்துருச்சு, இது மேலா ஃபீமேலா, எந்த ரீஜன்லேருந்து வந்திருக்கு, இதோட லைவ் வெயிட் என்ன, இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா செகண்ட் குவாலிட்டியா தேர்ட் குவாலிட்டியா, இது எந்த சீசனில் வந்திருக்கு, அப்படின்னா ப்ரொபோர்ஷனேட்டாக இதில் எவ்வளோ மீட் வரும்னு சொல்லிட்டு we have an algorithm that will be able to decide. அதிலே சொல்லிட்டு எவ்வளோ மீட். ஆமாம், இப்போ நீங்கள் உங்களுக்கு இது பண்ணி என்ட்ரி போட்டு முடிச்சோன்னே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் it will generate the output, the meat output வந்து இது வந்து algorithm வந்து ஜென்ரேட் பண்ணி. இது ஒரு ப்ராப்ளம்க்கான ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும் நீங்கள் நம்புறீங்க. எஸ் அண்ட் இது எனக்கு பார்க்கும்போது நம்ம கடையில் பார்கோட் ப்ராடக்ட்ஸில் ஸ்கேன் பண்ணுவோம் தெரியுமா, அது போல ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்குது. ஸோ இப்போ வெயிட் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ தீவனம் கொடுக்கறதுக்கு மேலே ஒரு வெயிட் இருக்கும், தீவனம் தண்ணி குடிச்சதுக்கு ஒரு வெயிட் இருக்கும், அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? ஸோ அதனால தான் இங்கே வந்து இறங்கின உடனே இந்த ஆக்டிவிட்டீஸை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா இதே ஆக்டிவிட்டீஸை அங்கே பண்ணுறோம். அங்கே பண்ணி முடிக்கும் போது எங்களுக்கு வந்து இந்த ட்ராவலில் வந்து அது எவ்வளோ ஷ்ரிங்கேஜ் ஆகும்னு தெரியும். அந்த வேரியபிள்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் என்ன மாதிரி எந்தெந்த மாதிரி ப்ரீடுக்கு என்னென்ன மாதிரி ஷ்ரிங்கேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதை மெஷர் பண்ணுவோம். வந்து இறங்கினோடனே அதுக்கு ஃபீட் அண்ட் வாட்டர் இங்கே வந்து வளர்க்குறது கிடையாது. இன்றைக்கி வர்றது இன்றைக்கி ஈவினிங் காலியாகும். பிகாஸ் எல்லாமே வர்றது எல்லாமே எகெயின்ஸ்ட் ஆர்டர் தான். கஸ்டமர்ஸ் வந்து தே ஹாவ் டு பிளேஸ் த ஆர்டர் ப்ரீவியஸ்லி, ப்ரீ புக் பண்ணணும். அந்த ப்ரீ புக் ஏற்ற மாதிரி தான் பர்ச்சேஸ் நடக்கும், அதுக்கேற்ற மாதிரி தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வரும். அந்தந்த யூனிட்ஸ்க்கு அதுக்கேற்ற குட்ஸாக வந்து இங்கே இருக்கும். இங்கே வந்து இறங்கி ஈவினிங் வந்து எல்லாமே நாங்கள் சேல் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ வந்து இறங்கினோடனே இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஃபீட் அண்ட் வாட்டர் கொடுப்போம். வாட்டர் ஹீட்டர் எதுக்கு அப்படின்னா கோட்ஸ் வந்து வின்டர் பீரியடில் வந்து சில்லுன்னு தண்ணி இருந்ததுன்னா அது குடிக்க முடியாது. ஸோ இந்த இடம் வந்து ஃபஸ்ட்டு வளர்க்குற இடம் கிடையாது, இது ஒரு ஃபார்ம் கிடையாது, இட்ஸ் அ சேல்ஸ் பாயிண்ட் இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். ஸோ கோட்ஸ் அங்கேருந்து வந்து இறங்கும்போது அதுக்கு தண்ணி கொடுக்கணும், அதுக்கு வந்து பேசிக்கான மெடிசின்ஸ் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுக்கும்போது தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கும் வின்டர் டைமில் அது சில்லுன்னு இருக்கும்போது அது இன்ஃபெக்ஷன் ஆகும், அது தண்ணியும் குடிக்காது. அதனால் வாட்டர் ஹீட்டர் வச்சிருக்கோம், அதுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் வார்மாக இருக்கணும்னு போட்டு. இது வந்து இந்த டிஸ்பிளே யூனிட் எதுக்கு அப்படின்னா வர்றவங்களுக்கு அன்னையோட சேல்ஸ் ப்ரைஸை தெளிவாக எல்லாத்துக்கும் கம்யூனிகேட் பண்ணுறது. ஸோ ஒன்ஸ் சேல்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த டிஸ்பிளே பேனலில் அன்னையோட ப்ரைஸ் எல்லாமே வந்துடும். ஓகே, இப்போ நிறைய ஆடுகள் வந்து இங்கே நான் பார்க்க முடியுது. ஒரு நாளைக்கு இல்லை ஒரு வாரத்துக்கு சுமார் எத்தனை ஆடுகள் நம்ம வியாபாரம் செய்கிறோம்? இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் எப்படி ஆகுது? டிஎம்சி வந்து we have 4 units right now. So the first one is at Pallavaram, the second one வந்து மதுரை, third one வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு, fourth one is புழல், fifth one is coming in திருப்பூர், sixth one in சேலம், seventh one in நெல்லை. இதுக்கு மூணுக்குமே we made the advance work வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தீபாவளிக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு we are working in full swing. இந்த இப்போ எக்ஸிஸ்டிங் 4 இருக்குல்ல, இந்த 4 யூனிட்ல we are doing around 3000 goats in a week. ஒரு வாரத்துக்கு 3000 goats வரைக்கும் we are. இந்த யூனிட் மொத்தம் ஆக்சுவலாக எவ்வளோ சேல் பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் கோயம்புத்தூர் எடுத்துட்டிங்கன்னா we are doing around 1000 goats. பல்லாவரம் எடுத்துட்டிங்கன்னா we are doing around 1000 goats. இப்போ மதுரை எடுத்துட்டிங்கன்னா மதுரை வந்து ஜான்வரியில் ஸ்டார்ட் பண்ணோம், மதுரையில் வந்து 700 goats வரைக்கும் சேல் பண்ணுறோம். இங்கே வந்து இப்போ 300 goats வரைக்கும் சேல் பண்ணுறோம். டுகெதர் வந்து 3000 goats in a week வந்து we are.
சார் இப்போ இது வரைக்கும் நீங்கள் ஒரு ப்ராப்ளம் வந்து சொல்லியிருக்கீங்க, ஸ்டாண்டர்டான எஸ்ஓபி வந்து கோட்டுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டிஎம்சியில் அதை எப்படி நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் விஷயம் லைவ் வெயிட் பார்க்குறோம், கோட்டோட லைவ் வெயிட் பார்க்குறோம். செகண்ட் விஷயம் அதோட கிரேடிங் என்னன்னு பார்க்குறோம், ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா, செகண்ட் குவாலிட்டியா, தேர்ட் குவாலிட்டியா. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஏஜ் என்ன, லெஸ் தென் 1 இயரா, 2 இயர்ஸா, 4 இயர்ஸா, 6 இயர்ஸா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். அடுத்து வந்து மேலா ஃபீமேலான்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் எந்த ரீஜன்லேருந்து வருது, ராஜஸ்தான்லேருந்து வருதா, உத்தரப்பிரதேஷ்லேருந்து வருதா, மத்திய பிரதேஷ்லேருந்து வருதா, எந்த சீசன்லேருந்து வருது, எந்த சீசனில் வருது, ஜான் டு ஏப்ரல் வருதா, இல்லை மே டு ஆகஸ்ட் வருதா, இல்லை செப்டம்பர் டு டிசம்பர் வருதா, எந்த சீசனில் வருது. ஏன்னா ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒரு சீசன் இருக்கும். அந்த சீசனில் வந்து என்னென்னா கோட்ஸ் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். அந்த ஆஃப் சீசன்னு போயிட்டிங்கன்னா அதோட மீட் அவுட்புட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இத்தனை வேரியபிள்ஸ் இருந்தால் தான் அதோட வேல்யூ உங்களால் அரைவ் பண்ண முடியும். ஜென்ரலாக நம்ம இப்போ கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து போயிடலாமே, ஓரளவு வாங்குற மாதிரி இருந்தால் இந்த இப்போ தான் சொல்லுவாங்களே, இப்போ சிக்கனில் இந்த பீஸ் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரெஸ்ட் பீஸ் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கோட்டுக்கு கன்சியூமர் வாங்குற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா கோட்டுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும்? ஃபஸ்ட்டு லெட் மீ ஸ்டார்ட் வித் கோட் அண்ட் ஷீப். கோட்டை விட ஷீப்பில் வந்து 7 times மோர் ஃபேட் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் அது இன்ட்ராமஸ்குலர் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். வெள்ளாடை விட செம்மறி ஆட்டில் 7 மடங்கு ஃபேட் ஜாஸ்தியாக இருக்கும், கொழுப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அந்த கொழுப்புங்கிறது நீங்கள் ரிமூவ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இன்ட்ராமஸ்குலர் ஃபேட் அந்த கறியோடைய ஆகி அது வந்திருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ். அதனால செம்மறி ஆடு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வெள்ளாடு வந்து நல்லா திக்காக பைட்டியாக இருக்கும், நல்லா இருக்கும். அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது விஷயம், இதுதான் பெஸ்ட் குவாலிட்டியா அப்படிங்கிறது கிடையாது. ஜென்ரலாக லெஸ் தென் 1 year ஓல்டு கோட் வாங்குறீங்க அப்படின்னா அது என்ன அப்படின்னா வேகமாக பாயில் ஆயிரும். நீங்கள் வந்து வீட்டில் குக் பண்ணுறேன், என்னோட வீட்டுக்கு குக் பண்ணுறேன், நான் ஒரு ப்ரெஷர் குக்கரில் வச்சு குக் பண்ணுறேன், இல்லை நார்மல் கடாயில் வச்சு குக் பண்ணுறேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு லெஸ் தென் 1 year கோட் வந்து நல்லா இருக்கும், ஈஸியாக இருக்கும், வேகமாக குக் ஆயிரும், பாயில் ஆயிரும், பிரச்சனை இருக்காது. அதே இது நீங்கள் வந்து பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ், இல்லை பெரிய பெரிய திருவிழா அந்த மாதிரி இதெல்லாம் குக் பண்ணும்போது இந்த லெஸ் தென் 1 year ஓல்டு கோட் வந்து அங்கே வந்து கரைஞ்சு போயிடும். அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து நல்ல திக்காக மசில்ஸ்லாம் நல்லா திக்காகவும் நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்க கோட்ஸ் வேணும்னா அவங்க என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா 4 years ஓல்டு கோட் இல்லை 6 years ஓல்டு கோட் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஹை ஹீட் குக்கிங்கில் வந்து அது கரைஞ்சு போயிடாமல் அதோட ஸ்ட்ரக்சரை வந்து அது மெயின்டைன் பண்ணும். ஆனால் அந்த கோட்டை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா சூவி ஆயிரும், அதாவது கடிச்சு இழுக்க முடியாது, பாயில் ஆகிறதுக்கு டைம் ஜாஸ்தி ஆகும். ஸோ தட் இஸ் வாட் ஐ வுட் சே. நான் என்ன சொல்லுவேன்னா இதுதான் பெஸ்ட், இதுதான் பெஸ்ட், இது வாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. உங்களோட அந்த நீடை பொறுத்து, தேவையை பொறுத்து நீங்கள் அந்த இது வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கோட் வந்து உள்ளே வரும்போது இது வந்து ஒரு 20, 30, 28 வேரியபிள்ஸில் இது ஒன் ஆஃப் த வேரியபிள். ஓகே, இந்த வெயிங் மட்டுமே வச்சு இதோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும்னா கண்டுபிடிக்க முடியாது. தெர் ஆர் மல்டிபிள் வேரியபிள்ஸ். இது மெயினாக இது என்ன இந்த ஸ்லைடபிள் இந்த வெயிங் ஸ்கேல் ஏன் டிசைன் பண்ணோம் அப்படின்னா கோட்ஸ் வந்து உள்ளே போய் நின்னோடனே அதோட மூவ்மெண்ட்ஸ் இருக்கும், மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து வெயிட் வந்து அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கிறதுல நிறைய ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணோம். ப்ராப்பரான வெயிங் இருக்கும். இந்த வெயிங் எல்லாத்தையுமே இந்த சிசிடிவி கேப்சர் பண்ணும். ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆப்பில் ஏறிட்டே இருக்கும். இங்கே என்ன வெயிட் கேப்சர் ஆகுதோ அந்த ஆப்பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிட்டு இருக்கும். இப்போ வெயிட் போட்டு முடிச்சிட்டாங்கன்னா அது ஃபீடுக்கு விட்டுருவாங்க, அவ்வளோதான். வெயிட் போட்டு இந்த கிரேடிங் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு ஃபீட் அண்ட் வாட்டர் கொடுத்து அதுக்கப்புறம் we will start the sale. இந்த மாதிரி ஒரு யூனிட் செட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் சார்? இந்த யூனிட்க்கு வந்து அப்ராக்சிமேட்டாக கூட we have spent around 40 to 45 lakhs ஒரு யூனிட்டுக்கு ஜென்ரலாகவே. தட் இஸ் த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். பிகாஸ் இந்த ப்ராசஸ் அதுக்கேற்ற மாதிரி அதை சேல் பண்ணும்போது பிகாஸ் we are trying to replace the existing மண்டி சிஸ்டம். இப்போ மண்டி சிஸ்டம் இருக்கிறத எல்லா செக்மெண்ட்டுமே மாடர்னாக மாறிட்டு இருக்குல்ல. we have to replace the மண்டி சிஸ்டம். the மண்டி system is broken, it is not transparent, it is not helping the store friends. அதனால அந்த மண்டி சிஸ்டமை ஒரு மாடர்னாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணோம். இந்த மாதிரி தான் ஹைட் இருக்கணும், இந்த மாதிரி சைஸ் இருக்கணும், ஃபீட் இந்த மாதிரி இருக்கணும், அது ஹீட்டர் இருக்கணும், ப்ரைஸ் டேஷ்போர்ட் இருக்கணும், ஒரு ப்ராப்பரான ஸ்லாட்டர் ஹவுஸ் இருக்கணும், மீட்டாக வேணும், கார்கஸாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு க்ளீனான ஹைஜீனிக்கான ஒரு ஸ்லாட்டர் ஹவுஸ் இருக்கணும், ஒரு ஆஃபீஸ் இருக்கணும், எம்ப்ளாயி ஸ்டே பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ப்ராப்பரான ரூம்ஸ் இருக்கணும், ஸ்டாஃப் ரூம் இருக்கணும், ட்ராவல் பண்ணி வர அங்கேருந்து கோட்ஸு டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர அந்த லேபர்ஸ்க்கு ப்ராப்பரான ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு 40 to 45 lakhs. இன்றைக்கி நீங்கள் தெரியும் உங்களுக்கு ஒரு சாதாரண டீ கடை வைக்கணும்னாலே 10 லட்சம் 15 லட்சம் ஆயிடுது. ஸோ we want to transform this huge market. ஸோ த மீட் ஷாப்போட விஷன் என்ன? ஃபர்ஸ்ட் விஷயம் லைஃப் ஸ்டாக்ல we have to dominate. அதாவது பை எண்ட் ஆஃப் திஸ் இயர் வந்து எங்களோட டார்கெட் என்னன்னா ஒரு வீக்குக்கு 10,000 கோட்ஸ் வந்து சேல் பண்ண முடியுமா. ரைட் நோ we are doing around 3,000 animals.
we would like to take it to 10,000 animals per week. அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட். லைவ் ஸ்டாக்ல உங்களுக்கு ஒரு டாமினன்ட் பொசிஷன் கிடைச்சது அப்படின்னா then we will go to the carcass supply. கோயம்புத்தூர்ல we are right now we are working on a 1500 square feet modern slaughtering point. அது என்ன அப்படின்னா ஒரு ட்ரேசபிள் மீட்டர் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கும் ஹோட்டல்ஸ்க்கும் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் சப்ளை பண்ண முடியுமா? இப்போ வந்து சிக்கனில் எடுத்துட்டிங்கன்னா அந்த சப்ளை ஆல்ரெடி இருக்குது. உங்களுக்கு தை போன்லெஸ் வேணும், இல்லை பிரெஸ்ட் வேணும், இல்லை ட்ரம்ஸ்டிக் வேணும், இல்லை ஹோல் லெக் வேணும், இல்லை ஸ்கின் ஆன் வேணும், ஸ்கின்லெஸ் வேணும், லெஸ் தென் 1.3 kg இருக்க மாதிரி வெயிட்டில் இருக்க சிக்ஸ் வேணும், லெஸ் தென் 900 கிராம்ஸ்க்கு இருக்க மாதிரி சிக்ஸ் வேணும், இல்லை 1.8 kgக்கு மேலே இருக்க சிக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்பெக்கில் ட்ரேசபிளான சப்ளை செயின் வந்து சிக்கனுக்கு இருக்குது. அதே மாதிரி ஒரு சப்ளை செயின் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு இல்லை, கோட் அண்ட் ஷீப்பில் இல்லை. அப்போ அந்த மாதிரி ஒரு ட்ரேசபிள் சப்ளை செயின் ஃபார் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது when I say institution I mean ஹாஸ்பிட்டல்ஸ், ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ட்ரேசபிள் கோட் அண்ட் ஷீப் சப்ளை செயின் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுமா? we are working on it. That is the second step. Third stage வந்து retailing. Okay. So this is the pyramid towards which we are working upon. ஸோ இப்போது எப்பயுமே ஒரு விஷயம் இருக்கும். நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ்லையுமே ஒரு விஷயம் வளரும் போது சில விஷயங்களோட பாதிப்புகள் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். சூப்பர் மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க கடைகள் வந்து ஓரளவுக்கு இம்பாக்ட் வந்து சந்திக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு லார்ஜ் ஸ்கேலில் நீங்கள் பண்ணும்போது அது மற்ற வியாபாரிகளும் பாதிக்குமா? இல்லை அது மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு ஃபீல் இருக்கா? இல்லை, இதில் பாதிப்பு அப்படின்னா எந்த ஒரு வியாபாரமும் புதுசாக வரும்போது ஒரு புது கைண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அது கிரியேட் பண்ணும். இப்போ நாங்கள் வந்து யாரை எங்களால் அஃபெக்ட் ஆகிறவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா மிடில் மேனுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். இது அவங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டி வந்து அஃபெக்ட் ஆகும். ஆனால் இதனால பெனிஃபிட் ஆகிறவங்க யாருன்னு பார்த்தோம்னா ஸ்டோர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மட்டும்தானா இல்லை அது கன்சியூமரும் இதில் பெனிஃபிட்? ஆமாம், அதுதான் அந்த ஃபஸ்ட்டு லெவல் ஸ்டோர் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் கன்சியூமர்ஸ். மிடில் மேன் ஒரு 50 பேர், ஒரு 50, ஒரு 100 பேர் அஃபெக்ட் ஆகிறாங்கன்னு நினச்சாங்கன்னா we are benefiting thousands of ஸ்டோர் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கடைகள், இந்த 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 கறிக்கடைகளை வச்சிருக்க thousands and thousands of ஸ்டோர்ஸை we are going to benefit them. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் வந்து கன்சியூமர்ஸ், அவங்களுக்கு ஒரு ட்ரேசபிள் மீட் கிடைக்கிறக்கூடிய வாய்ப்பு. அதாவது இந்த இடத்துல வாங்குகிறோம், இது இப்போ நேம் போர்ட்ஸ் எல்லாமே டிஎம்சி, இப்போ சுகுணா சிக்கன் எப்படி நேம் போர்டு வைக்கிறாங்களோ அதே மாதிரி நாங்கள் டிஎம்சி அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட கஸ்டமர்ஸோட ஸ்டோர்ஸில் நேம் போர்ட்ஸ் வைக்க போகிறோம். அப்போ இந்த கடையில் வாங்குற மீட் வந்து ஒரு ட்ரேசபிள் மீட்டுங்கிற கான்ஃபிடன்ஸ் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வரும். ஸோ லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு இது பெனிஃபிஷியலாக இருக்கும். thousands and thousands ஆஃப் ஸ்டோர் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது பெனிஃபிஷியலாக இருக்கும். இதை யார் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சோன்னா இந்த மிடில் மேனுக்கு இதை அஃபெக்ட் பண்ணுறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்காக இவ்வளோ அழகாக வந்து கன்வே பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். Pleasure meeting you. Thanks for giving us an opportunity. Pleasure is ours. Thank you so much. Thanks Ganesh. Pleasure is mine, sir.